எடப்பாடியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடியின் கட்சி அதிகாரங்களை அவர் திரும்ப பெற வேண்டும் என்று ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக முதன்மை உறுப்பினர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததே சட்டப்பூர்வமானது. ஒருமுறை முதன்மை உறுப்பினர் மூலம் தேர்ந்தெடுத்த கட்சி தலைமை 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் தற்போது செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். பதில் மனுவில் பன்னீர்செல்வம் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? கூடுதல் விவரம். அதாவது இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் வழக்கு ஒன்றை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றமானது விரைந்து இந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தில் அனைத்து தரப்பினர் சார்பிலும் நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் ஓபிஎஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், கடந்த டிசம்பர் 6/12/2021 ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோரை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுத்ததே கட்சி அடிப்படை விதியின்படி சட்டபூர்வமானது என்று தெரிவித்திருக்கிறார். ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். இதனை பொதுக்குழுவின் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் கலைத்து விடவோ அல்லது செல்லாது என்று முடக்கி விடவோ முடியாது என்பதும் ஓபிஎஸ் கருத்தாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமையின் பதவி காலம் 2026 டிசம்பர் வரை இருக்கிறது. எனவே இதனை ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் செல்லாது என அறிவிக்க கட்சியின் அடிப்படை சட்ட விதி அனுமதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியின் அடிப்படை சட்ட விதியில் முதன்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை முன்கூட்டியே அல்லது நீக்கம் செய்ய எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 2021 டிசம்பர் 6ஆம் தேதியில் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்பட்ட தலைமைக்கான அந்த தேர்தலை எவரும் இதுவரை எதிர்க்கவில்லை. மேலும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியையும் எதிர்க்கவில்லை. தன்னை கட்சியை விட்டு நீக்கிய நடவடிக்கை என்பது கட்சியின் அடிப்படை விதிக்கு முரணானது என்றும் மட்டுமல்லாமல் சட்டவிரோத நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவரை நீக்குவது என்பது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய அதிகாரமாகும். குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை பொதுக்குழு கூட்டி கட்சியை விட்டு விலக்க அதிகாரமோ சட்ட விதியோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு என்பது கட்சியின் கொள்கை மற்றும் நிகழ்வுகளை வரையறுக்க மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின் அடிப்படையிலும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தினுடைய உரிமை தனக்கானது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நேரில் ஆஜராகி ஓபிஎஸ், இபிஎஸ் உள்ளிட்டவர்கள் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 30ஆம் தேதிக்குள், அதாவது டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் எழுத்து மூலமான தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையம். அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் சார்பில் எழுத்து மூலமான அந்த வாதம் என்பது கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவாக இருக்கிறது. எனவே அனைத்து தரப்பினரும் 13ஆம் தேதிக்கு முன்பு எழுத்து மூலமான தங்களது கருத்துக்களை தெரிவித்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் மீண்டும் அனைவரையும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு கேட்பார்கள். அதன் பிறகுதான் இந்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் ஒரு முடிவை எடுக்கும். அப்போதுதான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கின்ற அந்த தரப்பிடம் இருக்கின்ற இரட்டை இலை சின்னம் அவருக்கே ஒதுக்கப்படுமா அல்லது ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுகவிற்கு ஒதுக்கப்படுமா அல்லது அந்த இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் ஃப்ரீ செய்வார்களா என்பது பற்றி எல்லாம் தெரிய வரும்.
விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.